காலையிலே எங்களுக்கு செய்தி வருகிறது, பொய்ச்சாளர் என்னன்னு பேசுகிறார், நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றேன், திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள் பதவி ஆசைக்காக இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்று. யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான், கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்த, என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன 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 சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? என்ன சொன்னீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குறோம். நான் 6:30 மணிக்கு வாங்குறேன். வாங்கிட்டு உடனே வீட்டில் கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7:30 மணி இருக்கும் நான் செங்கல்பேட்டை தாண்டும் போது. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். திமுகவிலிருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாம எடுத்துட்டேன். நான் தான் பேசுறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்னமோ பேசுறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா, நான் 5 வருஷமா கண்டுக்கல, இப்போதான் ஃபோன் பண்ணீங்களேன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில் தான் இதனுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருகிறது, பொய்ச்சாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க, திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் பங்கெடுக்கல, அவங்க வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம், ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக எங்க அப்பா மாவட்ட செயலாளர் எம்பி, இப்ப நான் இருக்கிறேன். அதே மாதிரி இவருடைய அப்பா சேர்மன், இவங்களா எல்லாருமே இங்க இருக்கிற பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டேன். இல்லப்பா, எல்லாரும் இருந்தோம், வெல்மன் இருந்தோம், அங்க இருந்தோம், எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் KP முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார். அது வேற, எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஆமா கரெக்ட் தான் பண்ணுங்கன்றார். அது வேற. நாங்க எல்லாரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏற்றுக்கணும்? மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு அதெல்லாம் சரியாயிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம மனசாட்சி ஏத்துக்குமான்னு கேட்டேன். இன்னொன்னு சொன்னேன், பொண்டாட்டி வீட்டுல போனா பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான்னு.
நம்ம பசங்க சொந்த பசங்க காரி துப்புவாங்கன்னு சும்மா இருந்த சொன்னதை தான் சொல்றேன். அங்க சொன்னல இந்த வார்த்தை சொன்னேன் நானு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஏன் பேசுறீங்க? சொல்றேன், உண்மையை சொல்லுவோம். சொன்னோம். இல்லப்பா இல்ல இன்னைக்கே சொல்லு, இன்னைக்கே முடியாதுன்னு இன்னொரு உண்மையும் சொல்றேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை, நீங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எங்களை குற்றச்சாட்டாரு பதவிக்காக, நாங்க ஒரு அமைச்சர் பதவிக்காக எல்லாம் போறோம். அப்ப இவரு என்ன சன்னியாசம், இவரு என்ன இதுக்கு வந்த அரசியல் செய்யறவங்க எல்லாமே பதவிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது இப்ப இவரு மட்டும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு எதுக்கு அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா அதை ஏத்துக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி சொல்றார். வெற்றி பெற்றிருக்கிறோம் சொல்றார். ஆனா இதே அம்மா 96ல சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. தைரியமா சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அம்மா, அவங்க பொதுச் செயலாளர், ஆண்மை மிக்கவர். வெற்றியும் கொண்டாடணும், தோல்வி வந்தா அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது. 19ல தோத்தோம், 21ல தோத்தோம், 24ல தோத்தோம், 26ல தோத்துருவோம். இன்னி வரை எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை அவர். நான் நேற்றே சொல்லிட்டேன், தோல்வி அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் குற்றச்சாட்டு. இந்த தோல்வியில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆனா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். கட்சியை சீர்திருத்தத்துக்கு அவர் ஒத்துழைப்பு இல்லை.